ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தட்டை காராப்பொடி மஞ்சப்பால். ஆல்ரெடி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் சுரும்பல் மீன் வச்சு மஞ்சப்பால் கொடுத்துருக்கோம். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தட்டை காராப்பொடி வச்சு மஞ்சப்பால் செய்கிறது தான் யூஸ்வலாக ஃபேமஸ். இந்த தட்டை காராப்பொடி மஞ்சப்பால் குழந்தை பெற்ற தாய்மாருக்கு பத்திய குழம்பாக கொடுப்பாங்க. பத்திய குழம்பு அப்படின்றதுனால ருசியில் ஒன்றும் குறையாக இருக்காது. இப்போது ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி மஞ்சப்பால் செய்கிறதுக்கு 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். தலையும் வாலுமா 2 வகுந்து வச்சுருக்கேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கூடவே சோம்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை 2 வகுந்து சேர்த்திக்கணும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன் எண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த குழம்புக்கு நீங்கள் இந்த எண்ணெயும் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 2 மீடியம் சைஸ் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 ஒடிச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஜாமானில் நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையே நம்ம குழம்பை கூட்டிடலாம். குழம்பு கூட்டுறதுக்கு 1 கிலோ மீனுக்கு 2லேருந்து 2.5 கரண்டி வரைக்கும் மிளகாய்த்தூள், அதுபோலவே 2லேருந்து 2.5 கரண்டி வரைக்கும் கறி மசாலா தூள். இந்த கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்ற பக்குவத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் vlogல சொல்லியிருக்கோம். நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 ஸ்பூன் கறி மசாலா, உங்களுக்கு அரைக்க முடியல அப்படிங்கிறவங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இந்த கடையிலலாம் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த விதமான குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மசாலா ஜாமானை கரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம வெங்காயத்தோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை எல்லாம் நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட சேர்த்திடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துவோம். அதனால தண்ணியோட அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு மீனை ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாகவே எந்த ஒரு மீன் குழம்பையும் நீங்கள் மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு அதிகமாக கிண்டக்கூடாது. ஒரு பிரட்டிக்கலாம். அதே மாதிரி தீயும் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மலமலன்னு கொதிக்க விட்டிங்கன்னா மீனெல்லாம் கலண்டு போயிடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்தியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திருங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே கடைசியாக உப்பு சேர்த்திங்கன்னா ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் ஒரு 1/2 மூடி தேங்காயிலேருந்து திக்கான தலைப்பால் எடுத்து நான் இந்த குழம்போடு சேர்த்துறேன். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பால் சேர்த்து லேசாக கொதி வரும்போது ஒரு கொத்து முருங்கை இலையை அதில் நம்ம சேர்த்திடுறோம். நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் தவறாமல் சேர்த்திடுங்க. தேங்காய் பால், முருங்கை இலை, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லா பொருளுமே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற பொருள். அதனால் நீங்கள் குழந்தை பெற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் கூட புளி சேர்த்தாத இந்த மீன் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் மட்டன் சிக்கன் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான ஃபிஷ் கிரேவியை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டான்னு எது கூட வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.